ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பிசாசனுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே வந்து ஒரு மனதை கெடுத்துவிடும். அம்மா சொல்றத பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. ஆமென். கணவர் சொல்றத மனைவி கேட்க மாட்டாங்க. ஆமென். பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லாமல் ஒரு சண்டை. இதெல்லாம் யார் கொடுக்கிறது என்று சொன்னால் பிசாசானவன் கொண்டு வந்து கொடுக்கிறான். இவைகளை மேற்கொள்ளுகிறதற்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இவைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிறதற்கு ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் குடும்ப ஜெபம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், சபையிலே கூடியிருக்கிற நீங்களும் நானும் அதிகாலையிலேயோ அல்லது ராத்திரி வேளையிலேயோ உங்களுக்கு ஆமென் தீர்மானமான ஒரு நேரத்திலே குடும்பமாய் நாள் ஒன்றுக்கு நீங்கள் குடும்ப ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ குடும்ப ஜெபத்திலே நீங்களும் நானும், அதாவது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒருமனப்படும் போது என்ன நடக்கும்? முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வீட்டை நிரப்புவார். ஏகமாய் சொல்ல கேட்கலாம். குடும்ப ஜெபத்திலே நீங்கள் ஒருமனப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வீட்டை நிரப்புவார். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். மூன்றாவது, நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள துவங்குவீர்கள். ஆமென்.